தேவ பிள்ளைக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் கர்த்தரை அறிகிற அறிவு. அதை பாக்கியம்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர். எத்தனை பேர் இதை உண்மையா ருசிச்சு சொல்றீங்க? இது எட்டாதது கர்த்தர் எடுத்து தந்தா. மவுண்ட் சியோன் சர்ச், கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபைகளை கொண்டாட விரும்புகிறவர்கள், ஹalleluya. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி. மறுபடியும் சொல்லுவோமா? எட்டாததை என் கையில், எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நல்ல கைகளை தட்டி, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். இப்ப சொல்லுவோம், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று முன் சென்றாரே. முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று பாதுகாத்தாரே. பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை. இந்த காரியத்தை செய்து முடிக்க திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்று உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்று உள்ளது. சத்தமாக என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை
உள்ளது. நடத்துவார், இன்னும் நடத்துவார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் நடத்துவார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. எத்தனை நல்லவர். உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 48:9 கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை எப்படி சிந்திச்சிருப்பாங்க? ஆமென். எப்படி சிந்திச்சிருப்பாங்க தெரியுமா? நான் எப்படி ஆண்டவரே இங்க, நான் எப்படி ஆண்டவரே இங்க. ஆண்டவர் சமூகத்துல தாவீது சொல்லுகிறார், நானும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் இந்த அரண்மனையில் பிரவேசித்துன்னு சொல்லல, உம்முடைய ஆலயத்தில் பிரவேசித்து. தாவீது ஏதோ ரொம்ப பிரஷியஸா பார்த்தார் தெரியுமா? தேவ சமூகத்துக்குள்ள என்றாகிறது. தாவீது யார் மேல பொறாமப்பட்டார் தெரியுமா? அடைக்கலான் குருவி மேல. அவருக்கு அவங்க மேலதான் பொறாமை. இவங்கெல்லாம் பாக்கியவான்கள், இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா? துதிச்சுட்டே இருக்கலாம், துதிச்சுட்டே இருக்கிறாங்க. அவன் ஆண்டவரே உம்முடைய பீடத்திலே அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைக்குதே. இப்படி தாவீது சொல்லும் போது தாவீதின் வேறும் தாவீதின் குமாரனுமானவர் சொல்லுகிறார், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள். அதனாலதான் கிரயம் அப்படி கொடுத்தா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. எத்தனை நல்லவர், எத்தனை இன்பமானவர். ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு வேற எதுவுமே கிடையாது. தேவன் நல்லவர். டி மேஜர். Thank you Jesus. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. தூத்துக்குடியில மழை வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது ஆல்ட்ரின் பிரதர் ஸ்டேட்டஸை பார்த்து அழுகையா வரும். ஆமென். அங்க எந்த தூதன் 1000 முழம் அளந்தாருன்னு தெரியல. ஆமென். அவங்க சர்ச்சில் மட்டும் தண்ணீர் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவா பெருகிட்டே இருக்கும். நான் யோசிப்பேன், எப்படி நாளைக்கு சண்டே சர்வீஸ் நடத்த போறாங்க. ஆமென். ஆண்டவர் நெருக்கத்தை தரார்னாலே பெருக்கத்துக்கு ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பார்வோன் என்கிற ஒரு சேனை பின்னாடி நிக்காம இருந்துச்சுன்னு வைங்களேன், ஃப்ரண்ட்ல கடல் ஓப்பன் ஆனாலும் நம்ம மக்கள் போக மாட்டாங்க. இல்ல நம்ம போவோமா? தூத்துக்குடி கடல் 2ஆ பிளந்து நிக்குதுன்னு வைங்களேன், எத்தனை பேர் போவோம்? கொஞ்சம் பின்வாங்கினாலே சுனாமின்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஆமென். சில இடத்துல நீங்க அந்த பைபிள்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், முன்பாக நின்ற கர்த்தருடைய தூதனானவர் அப்படியே எழும்பி அந்த மேகம் அப்படி பாஸ் ஆகுது, பின்னாடி வந்து நிக்கிறார். ஏன் தெரியுமா? சில டைம் வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா இறங்கி என்ன பண்ணணும்? தள்ளணும். சில இடத்துல ஆண்டவர் இழுத்துட்டு போவார், சில இடத்துக்கு ஆண்டவர் தள்ளி கொண்டு போவார். அவர் செய்ய நினைத்தது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு சில நிமிடங்கள் இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். உங்க கூட சேர்ந்து நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபாதர் கூட சேர்ந்து ஆராதிக்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். எந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை தளருகிறதோ, இது நடக்குமாங்கிற எண்ணம் வருகிறதோ,
அந்த இடத்துல நம்ம எதை அறிய விரும்பணும் தெரியுமா? அவர் யார் என்பதை. அவர் யார் என்பதை. அந்த அறிவு நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். காற்றையும் கடலையும் அதட்டின போது சீஷர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் யாரோ அப்படின்னார். அவர் கெதரேனே நாட்டில் இறங்கினதும் பிசாசு சொல்லுது, உன்னதமான தேவனுடைய குமாரனே. சீஷர்கள் பார்த்திருப்பாங்க, நம்ம பேசலன்னா எது பேசுது? ஆமென். இது யார் சொல்லி இருக்கணும்? பிசாசு சொல்லும் போது சத்தம் போடாத அப்படின்னார். சீஷர்கள்ட்ட கேட்கிறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே எரேமியான்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, தீர்க்கதரிசிகள் ஒருவன் சொல்றாங்க, நீங்க என்ன யார் என்று சொல்றீங்க? ஆண்டவரே, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீ பாக்கியவான். பிசாசு சொல்லும் போது வாயை மூடுங்கிறார். ஒரு கூட்டத்தை அவர் தமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார், அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. ஆமென். குழந்தைகள் பாலகர் வாயிலே பலனை உண்டு பண்ணுகிற அவருடைய கிருபைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அவர் யார் என்கிற அறிவு அதிலே வளரணும். அவரை அறிகிற அறிவின் வாசனை இந்த சீயோன் பர்வதத்திலே வீசுவதாக என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. ஹalleluya. ஆமென். பேதுரு படகுல வந்த இயேசுவை பேதுரு முதல்ல சொன்னது போதகரே அப்படிங்கிறார். போதகரேன்னு சொன்னா படக கொடுத்தா, ஆண்டவரேன்னு சொன்னா தன்னையே கொடுக்கிறார். அவரை அறிகிற அறிவிலே வளர வளர நாம் நமக்குள்ளதை மட்டுமல்ல நம்மையே அர்ப்பணிப்போம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சத்தமாவேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நிற்க முடிந்தவங்க எழுந்து நின்று நம்பிக்கையோடு சொல்ல போகிறோம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஹalleluya. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? மறுபடியும் சொல்லுவோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினாரே. வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசு கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா கூடாதது எதுவும். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, எல்லாம் நன்மைக்காக நடத்திடும். அழைக்கப்பட்டவர்களால் அவரிடத்தில்
அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக ஆதீனத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். ஆதீனத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவுமில்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவுமில்லை. உம்மால் கூடாததெதுவுமில்லை. இயேசுவால் கூட. இரண்டு கைகளை உயர்த்தி 1000 நாம் இருந்தாலும் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாம் இருந்தாலும் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவு துதிப்பேன் உன்னத. ரெண்டு கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லும். நான் உள்ளளவு நான் எத்தனை சோதனைகள், எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள். அப்பா செய்ததை சொல்லுவோம். இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள், இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பனான் என்றீரே. கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாய் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. சபையின் சத்தம் கேட்கட்டும். நான் உள்ளளவு துதிப்பேன் உன்னதரே இயேசுவே. நான் அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி கடைசியா நல்லவரே நல்லவரே வல்லவரே. அப்படியே கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே, படைத்தவரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை.
ரட்சகரே அப்பா நாமத்தை சத்தமாய் சொல்லுவோம். ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஜீசஸ்